Hi friends, welcome to Shamri's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ புட்டிங். இது ஒரு டேஸ்டியான ஸ்வீட். மேங்கோ சீசன் இருக்கும்போது இது செஞ்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு மேங்கோ எடுத்திருக்கேன். அதில் உள்ள தோலை நல்லா சீவிக்கங்க. தோலை சீவிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1.5 கப் மேங்கோ இருந்துச்சு. அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு அதில் 1/2 கப் சீனி சேர்த்துக்கோங்க. 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த மிக்சரை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ண விடுங்க. இப்போ நம்ம தனியாக இன்னொரு பவுலில் ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதோடு 1/2 கப் பால் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். அதில் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பாயில் ஆகிட்டுருக்குல்ல அந்த மேங்கோவோட இதை ஆட் பண்ணுறோம். அந்த கார்ன்ஃப்ளவர் மில்கை ஆட் பண்ணணும். அது கொதிச்சிட்ருக்கு. கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மில்கையும் அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. இல்லைன்னா கட்டி ஆயிரும், அடியில் கட்டி பிடிச்சிரும். ஸோ அதை நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அது நல்லா வெந்து கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அரை எலுமிச்சப்பழம் போதும், அதை பிழிஞ்சு விட்டுறணும். பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக நல்லா அழகாக வந்திருக்கு. இதை நம்ம ஒரு பவுல்லையோ வேறு ஏதாவது பாக்ஸ்லையோ நம்ம மாற்ற போகிறோம். முதல்ல அதுக்கு இந்த பாக்ஸ், டிஃபன் பாக்ஸோ என்ன பாக்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அதில் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கிறோம். அப்போ தான் இதில் ஒட்டாமல் வரும். இப்போ ரெடியாக வச்சுட்டோம். இப்போ அந்த மிக்சரை இதில் மெதுவாக ஊற்றுறோம். ஊற்றிட்டு அதை மெதுவாக தட்டி விட்டுருங்க. அப்படி கொஞ்சம் லைட்டாக தட்டி சமமாக்கிக்கோங்க. இப்போ ரூம் டெம்பரேச்சர்லேயே கொஞ்சம் கூலானதுக்கப்புறமாட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு ஒரு 3 ஹவர்ஸ் வச்சா போதும். அது அழகாக செட் ஆயிரும். பாருங்கள், அழகாக செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மாதிரி லைட்டாக சரிச்சு விட்டனாலே அதுலேருந்து தனியாக வந்துடும். ஸோ அது மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டை வச்சு மேலே வச்சு இப்படி மாற்றிட்டோன்னா நமக்கு இது மாதிரி கிடச்சிரும். ஸோ மேங்கோ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.